மிருதுபாதநாயகி அம்பிகா சமேத அக்னிபுரீஸ்வர சுவாமி திருக்கோவில், பொங்கு சனி பகவான் திருக்கோவில், திருக்கொல்லிக்காடு. இந்த ஊர் திருவாரூர் மாவட்டம், திருத்துறைப்பூண்டி வட்டம், திருக்கொல்லிக்காடு கிராமம். பொங்கு சனி பகவான் திருக்கோவில். இந்த ஊரில் சுவாமி பேர் அக்னிபுரீஸ்வரர், அம்பாள் பேர் மிருதுபாதநாயகி. கொல்லிக்காடார் பஞ்சனும் வெள்ளடியாள், நெருப்பும் பஞ்சு ஒன்றா இருக்கிறதா வரலாறு. சூரிய பகவான் கல்யாணமாகி சூரிய பகவானுடைய வெப்பத்தை உஷாதேவியால் தாங்க முடியலைங்கிறதுனால சாயாதேவியை மறுமணம் பண்ணி வைக்கிறார். அவளாலையும் தாங்க முடியலைங்கிறதுனால இந்த ஊரில் சிவபூஜை பண்ணி பாவை விமோச்சனம் கிடைக்கிறது. உஷாதேவிக்கு யமனும் சாயாதேவிக்கு சனி பகவானும் பிறக்கிறார். யமனுக்கு அழிக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் தர்மராஜன்கிற பட்டம் கிடைக்கிறது. சனி பகவானுக்கு புண்ணியமான தொழில். ஒரு ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் தண்டனை கொடுத்து பாவத்தை போக்கிறார். சுத்த மனுஷனாக புண்ணியவானாக இருக்கான். இருந்தாலும் தண்டனை மட்டுமே கொடுக்கறதுனால வியாதிங்கிறா, தோஷங்கிறா சனி பகவானை. அதை பொறுக்காமல் சனி பகவான் இந்த ஊரில் சிவபூஜை பண்ணி, நான் தனதானியாதிபதியாக இருக்கணும், குபேரனால் கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கணும், ஆயுளுக்கு அதிபதியாக இருக்கணும்னு சொல்லி சிவபூஜை பண்ணி வரவாங்கிட்டு சிவாலயங்களில் மகாலட்சுமி இருக்கக்கூடிய சக்தி ஸ்தானத்தில் 2வது அவதாரம் கையில் ஏற்கலப்பை, காகம், அபயகஸ்தம், முருகஸ்தத்தோட அனுகிரக மூர்த்தியாக இருக்கார். பொதுவாக சனி பகவான் 4 அவதாரம்: மங்கு சனி, பொங்கு சனி, மரணச்சனி, அந்திமச்சனிபா. மனுஷாளுக்கு 120 வயசு 30 வயசுக்கு ஒரு சுத்து வர. மங்கு சனி தான் கலியுக தர்மப்படி எல்லா ஆலயங்கள்லையும் பிரதிஷ்டை. இந்த ஊரில் மட்டும் சிறப்பாக யுகங்களுக்கு முற்பட்டதுங்கிறதுனால பொங்கு சனி பகவான் 2வது அவதாரம் இங்கே இருக்கார். இந்த ஊரில் தரிசனம் பண்ணால் ஜாதக ரீதியாக கிரக ரீதியாக ஏற்படக்கூடிய தோஷங்களை துயர் துடைக்கிறார். தனதானியங்களை கொடுக்கிறார். குபேரனால் கொடுக்கக்கூடிய சம்பத்து நிரந்தரமாக 7 தலைமுறைக்கு நீடிக்கக்கூடிய செல்வங்களை கொடுக்கிறார். புகழ் ஓங்குகிறது. சனி பகவான் அனுகிரக மூர்த்தியாக வாழ்த்தும் கடவுளாக இருக்கார். இங்கே ஊரில் தரிசனம் பண்ணால் அதுகளால் ஏற்படக்கூடிய இந்த பில்லு, சூன்யம், கிரகதோஷம், சித்த பிரம்ம செய்வனை இதெல்லாம் இருக்காதுங்க.